எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஷைனு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்மோக் நிறையா வருது அப்படின்னாங்க, புகை அதிகமாக வருது அப்படின்னாங்க. அதெல்லாம் போர் பிசன் போயிடுச்சு, உங்களுக்கு ஹெட்டு போயிடுச்சு, டைமிங் எல்லாம் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே அந்த வேலை தான் பார்த்துக்கிருக்கோம். உங்களுக்கு போர் பிசன் பார்த்தீங்கன்னா புதுசு தான் போடுறோம். ஒரிஜினல் வந்து ஜென்யூன் ஸ்பேர் தான் போடுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3980 ரூபா போர் பிஸ்டன் உங்களுக்கு புதுசு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேத்தில் வந்து ஹெட்டை கொடுத்து ரீஒர்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு பண்ணி வந்துருச்சு. வால்வு கைடு எல்லாமே புதுசு போட்டு வந்துருச்சு. உங்களுக்கு ஹெட்டை பெரிய வெளில எடுக்கிற இது போர். உங்களுக்கு போரோட பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்துடுது. உங்களுக்கு 2 ஒரிஜினல் பேக்கிங் வந்துடுது. பார்த்திங்கன்னா புது பிஸ்டனு, பிஸ்டன் பின்னு கைடு சைலன்சர் பேக்கிங் எல்லாமே செட்டாக வந்துருக்கு. உங்களுக்கு அந்த அட்டைப்படி எடுத்து உரம் மாற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரிஜினல் ஸ்பேராக வாங்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், வண்டியோட ஃபீட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போரு இதுதான் ரிங்ஸ், ஒரிஜினல் ரிங்ஸு வாங்கிட்டா இருக்க போகிறாங்க. எப்பவுமே ஒரிஜினலாக யூஸ் பண்ணுவேன். எப்படி மாற்றங்கள் வீடியோவில் வாங்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா போர் பீஸில் புதுசு போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்துக்குங்க, இந்த இடத்துல போட்டாச்சு. உங்களுக்கு இந்த டைமிங் செயின் பேடு வந்து புது பேடு தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் புதுசு தான். உங்களுக்கு ஒரிஜினல் தான். எல்லாமே ஓய் ஸ்பேர் தான் போடுறோம். உங்களுக்கு பார்த்துக்குங்க. இந்த டைமிங் செயினை போட்டு எப்படி பார்த்தீங்கன்னா 2 சைடு டைமிங் செயின் பேடுமே புதுசு போட்டாச்சு. உங்களுக்கு டைமிங் செயின் டென்ஷனரும் புதுசு தான் மாற்றுறாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்கும்போது வந்து புதுசாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். உங்களுக்கு